प्राणदीपं शिवं शिवं महुकार. வணக்கம். இன்று நம்ம பார்க்க போறது, இந்த பதிவில் பார்க்க போறது கார்த்திகை மாதத்தின் சிறப்புகளை பத்தி பார்க்க போறோம். பிளஸ் இந்த கார்த்திகை மாதத்துல மிக சிறப்பாக சிவாலயங்களில் சங்காபிஷேகம் என்று நடக்கும். சிவனுக்கு 108 1008 சங்குகளால் ருத்ர ஹோமம் செய்து சங்குகளால் அபிஷேகம் செய்வார்கள். மிகவும் சிறப்பாக இருக்கும். இது சந்திரன் ஈவினிங்ல செய்வாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேல சங்காபிஷேகம் செய்வாங்க சிவாலயங்கள்ல. எல்லா சிவாலயங்களிலும் நடக்கும். மோஸ்டா பாடல்பட்ட ஸ்தலங்கள் அனைத்து விதமான சிவாலயங்களிலும் இந்த சங்காபிஷேக வைபவம் நடக்கும். 1வது சோமவாரம் 2வது சோமவாரம் அந்த மாதிரி மாறி மாறி செய்வாங்க. இது நம்ம இதுக்கு பின்னாடி ஒரு புராண கதை இருக்கு. அதாவது என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, தட்ச பிரஜாபதி தன்னோட தட்ச பிரஜா 27 நட்சத்திரங்களும் தட்ச பிரஜாபதியோட குழந்தைகள். அவரோட தட்ச பிரஜாபதின்றது உலகத்தைய பிரஜாபதி அப்படின்றவர் உலகத்தோட அதிபதினு அர்த்தம். தக்ஷன்றவர் அதிபதியா இருந்தார். அதாவது பார்வதியோட தாட்சாயினின்னு சொல்லுவாங்கல்ல, அவரோட தட்ச பிரஜாபதி. அவர் தக்ஷனுக்கு மகளா இருந்தார். தாட்சாயினின்னு ஒரு பேர் உண்டு. 27 நட்சத்திரங்களும் புராணத்துல அவரோட மகள்களா சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப சந்திரனுக்கு அந்த 27 மகளையும் திருமணம் செய்து கொடுக்கிறார். இதுல சந்திரன் ரோகிணி மேல அளப்பரிய காதல்ல இருக்காரு. ரோகிணியில உச்சமடைகிறார் சந்திரன். ஸோ அந்த மற்ற 26 பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி இவர் பார்ஷியலா ரோகிணி மேல ரொம்ப பாசமா இருக்காரு அப்படின்னு போய் தக்ஷன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா, தக்ஷ பிரஜாபதி சந்திரனை சபிக்கிறார். உன்னோட 16 கலைகளும் இழந்து போக கிடவுது அப்படின்னு சபிச்சோன்னா, அவர் சந்திரன் என்ன பண்றதுன்னு தெரியாத இருக்கப்ப நாரதர் அவரை இந்த மாதிரி நீ சிவனை நோக்கி தவம் செய்து இந்த வரத்தை பெற்றுக்கொள், உன்னோட கலைகளை திரும்ப பெற்றுக்கொள் சொன்னோன்னே, ஒரு சோமநாதர் ஜோதிர்லிங்கம் அந்த இடத்துல அவர் தவம் செய்து மகாமிருத்யுஞ்ச மந்திரம்ங்கிற மந்திரத்தை 10 கோடி முறை ஜபம் செய்து, அதாவது மகாமிருத்யுஞ்ச மந்திரம் ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவா ருகமிப பந்தனான் மிருத்தூர் முக்ஷி யமாமிருதாத். இதுதான் மகாமிருத்யுஞ்ச மந்திரம். இந்த மந்திரத்தை 10 கோடி முறை ஜபம் செய்து சிவனால் காட்சி தரப்பட்டு சிவன் தலைமேல் பிறையாக அமர்கிறார், வளரும் பிறையாக அமர்கிறார். ஸோ இந்த வரற்றை பெற்ற நாள் ஒரு சோமவாரம், கார்த்திகை சோமவாரம். ஸோ இந்த கார்த்திகை சோமவாரம் நிகழ்வு, இந்த கார்த்திகை சோமவாரம் பொதுவாகவே சிவனுக்கு சோமவார விசேஷம்ன்றது ரொம்ப விசேஷமான விஷயம். ஏன்னா யோகத்தின் கடவுள் சிவன்றதுனால மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா சோமவார விரதம்ன்றது அப்ளிகபிள் ஆகுது. ஸோ மனக்கட்டுப்பாட்டுக்காக சோமவார விரதம் இருப்பது ரொம்ப விசேஷம். இந்த கார்த்திகை மாதம் நிகழ்வுகளில் விருச்சிக லக்னக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், கார்த்திகை மாதம் பிறந்தவர்கள் இந்த சங்காபிஷேக நிகழ்வுகளில் அவசியம் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும். நம்மளால முடிஞ்சதோ ஒரு தீபம் ஏற்றுறதோ, ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வில்வம் வாங்கி கொடுக்குறதோ, சிவனுக்கு வில்வம் வாங்கி கொடுக்குறதோ கொடுத்து நம்மளால முடிந்த அளவுக்கு சங்காபிஷேகங்களில் கலந்து கொள்ளுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதனால் தொழில் தடைகள், வருமான தடைகள் விலகி, வியாதிகள் விலகி வாழ்க்கையில் சுகம் பெறலாம். இதில் சிறிதளவு மையமில்லை. ஸோ கார்த்திகை மாதம் நடக்கும் சிவாலய சங்காபிஷேகங்களில் உங்கள் வீட்டு ஆலயத்தில் அருகில் இருக்கும் சங்காபிஷேகங்களில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இதுல இன்னொரு விஷயம், இந்த மகாமிருத்யுஞ்ச மந்திரம் சொல்றது இந்த மந்திரமானது சனிக்கு செக் வைக்கக்கூட வல்லமை பெற்றது. ஓகே, ஆயுட்காரகனான சனி மகாமிருத்யுஞ்ச மந்திரம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு மரணத்தையே வெல்லக்கூடிய ஒரு மந்திரம் இது. ஸோ இந்த மந்திரமானது சனிக்கு இது மட்டும் இல்லை, சிவதாண்டவ ஸ்தோத்திரம்னு சிவனோட மந்திரங்கள் 2 மந்திரங்கள் இருக்கு. இந்த சிவதாண்டவ ஸ்தோத்திரமும் சரி, ஏன்னா அது ராவணனால் இயற்றப்பட்டது. அதாவது ராவணன் கைலாய மலையை தூக்க முயற்சிக்கிறப்ப சிவன் தன்னோட கால் கட்டை விரலால் அழுத்தி அவர் நடுப்புற மலையில மாட்டின்னு அவர் கதறினவர் தன்னோட நரம்பை அறுத்து வீணையாக்கி, நரம்பினை வீணையின் கம்பியாக்கி இசையை மீட்டிய ராவணனே. அதாவது சாமகானத்துல சிவதாண்டவ சோஸ்திரம்னு சொல்லிட்டு ஒரு பாடலை பாடுறாரு, ஒரு சோத்திரத்தை அவர் பாடுறாரு. அதன் மூலமா பகவான் மகிழ்ந்து, இறைவன் மகிழ்ந்து தன்னோட ஆத்மலிங்கத்தை அவர் கொடுக்குறாரு. அது தனி கதை. அது ஆத்மலிங்கத்தை அவர் கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்த சோஸ்திரம். ஸோ ராவணன்றவன் நவகிரகங்களை தன்னோட அரியணைக்கு ஏறுறதுக்கான படியா யூஸ் பண்ணவர். ஸோ இந்த 2 சோஸ்திரங்களும் சனி பகவானுடைய இல் எஃபெக்ட்ஸ், அதாவது கெடுதல்களை பெருமளவு கம்மி செய்யும். மகாமிருத்யுஞ்ச மந்திரமும் சரி, சிவதாண்டவ சோஸ்திரமும் சரி. இது ஒரு அடிஷனல் 7 நாட்டு சனி இதெல்லாம் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் யூடியூப்ல கூட கேட்கலாம். இந்த மகாமிருத்யுஞ்ச மந்திரம் தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஒரு நாளைக்கு 11 முறை 21 முறை அது மாதிரி அவங்க விருப்பத்திற்கிற மாதிரி சொல்லலாம். சிவதாண்டவ சோஸ்திரத்தை யூடியூப்ல கேட்கலாம்.
இதனால நீங்கள் எல்லாரும் பயனடையுமாறு பண்ணி வேண்டிக் கொள்கிறேன். இது போன்ற பல தகவல்கள் நம்ம வீடியோவில் வரும். அஸ்ட்ராலஜிக்கல் டிப்ஸாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வங்களை பற்றியாக இருக்கட்டும், ஆன்மீக புராதன ஆலயங்களை பற்றியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம யூடியூப்ல தொடர்ந்து வரும். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. குறைகள் இருந்தால் கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க. ஓகே, அதே மாதிரி உங்க இஷ்ட தெய்வம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தயவு பண்ணி கமெண்ட்ஸ்ல உங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டீங்கன்னா நான் உங்களுக்கான இஷ்ட தெய்வத்தை கமெண்ட்ல போட முயற்சி செய்கிறேன். இது வந்து கொஞ்ச நாள் மட்டும்தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, அது வரைக்கும் இதை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட இஷ்ட தெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகளில் நீங்க பண்ணலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.